வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா கவனிச்சிருப்போம். அப்பதான் உங்க வைஃப் வந்து முட்டை வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு ஏதாவது சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்க ஓப்பன் பண்ணி படிச்ச உடனேயும் மத்த சோஷியல் மீடியால நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட்லாம் வந்திருக்கும். அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஏய் என்னடா என் மெசேஜஸ நீங்க பிரிச்சு படிக்கிறீங்களா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிளாஸ் ஆக்ஷன் லா சூட் ஒன்று மெட்டா மேல ஃபைல் பண்ணிருக்காங்க சான் பிரான்சிஸ்கோல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படிங்கிறது மெட்டா தரப்புலையும் வாட்ஸ்அப் தரப்புலையும் என்ன சொல்றாங்க, இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெட்டாவால கூட இந்த நீங்க அனுப்புற மெசேஜஸ் படிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னா சென்டர் ரிசீவர் ஒரு மெசேஜ் அனுப்புறவங்க அந்த மெசேஜை ரிசீவ் பண்றவங்களை தவிர வேற யாருமே இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் இன்க்ளூடிங் மெட்டாவே கூட அந்த மெசேஜை படிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ்ல சான் பிரான்சிஸ்கோல ஒரு லா சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த லா சூட்ல ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கூட இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத சொல்லி அந்த லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டாவும் வாட்ஸ்அப்பும் அவங்க யூசருடைய சப்போஸ்லி பிரைவேட், அதாவது பிரைவேட் மெசேஜஸாக கருதப்படக்கூடிய அந்த டேட்டாவை, அந்த மெசேஜ் அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா இது எதையுமே அவங்களால ஆக்சஸ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்களால அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ முன் வச்சிருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி பிரைவேட் கிடையாது. மெட்டா அவங்களால அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னா கூட அவங்களால அந்த மெசேஜஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அலிகேஷனா முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளை முன் வைக்கக்கூடியவங்க முன்னாடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெட்டாவும் அதனுடைய லீடர்ஷிப்பும் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் யூசர்ஸை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் அவங்க ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மெசேஜஸ் உடைய ஆக்சுவல் கண்டென்ட் மெட்டாவுடைய சர்வர்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுது. கம்பெனி எம்ப்ளாயீஸுக்கு இந்த சர்வருக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் விசில் ப்ளோயர் தரப்புல இருந்து தகவல்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த கேஸையே ஃபைல் பண்ணணும். இதோட அடிப்படையில் தான் இந்த அலிகேஷனே முன் வச்சிருக்காங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் சார்பா இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணணும், இதை வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெட்டாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மெட்டாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆண்டி ஸ்டோன் அப்படிங்கிறவர் ப்ளூம்பர்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அவர் சொல்றது என்னன்னா, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி என்கிரிப்டட் இல்லைன்னு சொல்றது கேட்டகரிக்கலி ஃபால்ஸ், ஆல்சோ அப்சர்ட், அது முட்டாள்தனமானது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மெட்டாவுடைய ஸ்டாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. இது வந்து ஒரு போகஸ், இது ஒரு ஃபேக் கேஸ், இதுல பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி மெட்டா தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த லா சூட் அப்படிங்கிறது தனியா இப்ப வந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. போன செப்டம்பர் மாசத்துல மெட்டாவுடைய ஃபார்மர் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி அதுல்லா பெய்க் அப்படிங்கிறவர் மெட்டாக்கு எதிராக ஒரு லா சூட்டை ஒன்று ஃபைல் பண்றாரு. அதுல அவருடைய அலிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அவர் சொன்னது என்னன்னா, வாட்ஸ்அப்ல சிஸ்டமேட்டிக் சைபர் செக்யூரிட்டி ஃபெயிலியர் இருக்கு, யூசருடைய பிரைவசி அப்படிங்கிறது இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அரவுண்ட் ஒரு 1500 எம்ப்ளாயீஸ்க்கு, வாட்ஸ்அப் இன்ஜினியர்ஸ்க்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு யூசர் டேட்டா இருக்கு அப்படின்றத சொல்லி தான் அவர் வந்து அந்த கேஸையே வந்து ஃபைல் பண்றாரு. இது வந்து பார்த்தோம்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ற நெரேட்டிவ்க்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த குற்றச்சாட்டை முன்னாடி சொல்லியிருந்தது ஒரு விசில் ப்ளோயர் கிடையாது, மெட்டாவுடைய ஃபார்மர் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். அப்படிங்கிறனால இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த நெரேட்டிவே ஃபால்ஸோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்து மனசுலயும் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நம்மளுடைய லைஃப்ல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய மெசேஜஸை பேஸ் பண்ணி எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருதான்னா வருது, உங்களுக்கும் வருதா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதையும் இந்த நியூஸையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடக்குதோ அப்படின்ற ஒரு தாட் சாமானிய மக்களுக்கு எழாமில்லை. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் உண்மையிலேயே சேஃபா இருக்கா, என்கிரிப்ஷன் பிரேக் ஆயிருச்சா, இல்லை என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதே ஒன்று இல்லையா, மெட்டா உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா, ட்ரூத் என்ன, டெக்னிக்கலா என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த மெசேஜ் கண்டென்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உண்மைதானா,
இதெல்லாம் வந்து இனி இந்த கிளாஸ் ஆக்ஷன் சூட் போனதுக்கு அப்புறம் விசாரணைகள் நடைபெற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது இந்தியாவுடைய வர்த்தக மற்றும் பொருளாதார எதிர்காலத்தையே மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நேற்று நடந்திருக்கு அப்படின்னு பேப்பர்ஸ்லையும் டிவியில் பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்தோம். அதாவது இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுது, இதில் இது வந்து ஒரு உண்மையான வின் டீல் சிச்சுவேஷன் தானா, இல்லை இதில் ஒரு ஹிடன் ரிஸ்க் இருக்கா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இது இப்படி நடந்தது அப்படின்னா எப்போ இது அமலுக்கு வரும், என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இதை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதனுடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல 27 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. இப்போ இந்த 27 மெம்பர் கண்ட்ரீஸ்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், ஸ்பெயின் இந்த மாதிரியான தனித்தனி மார்க்கெட்டா இருக்கிறது எல்லாம் ஒரே ஒரு பெரிய மார்க்கெட்டா மாறிவிடும். ஸோ அங்கே நமக்கு வந்து இந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் இந்த டீல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஒரு நெகோசியேஷன் பண்ணி அந்த நெகோசியேஷன் பேசிஸ்ல எவ்வளவு டாக்ஸ் போடலாம், எந்த பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும். அப்படி ஆகும்போது பல பொருட்களுக்கு, அதாவது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு, இங்கிருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இந்த டாக்ஸ்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நிறைய பொருட்களோட விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு உண்மை என்ன அப்படின்னா இந்த டீல் வந்து அஃபிஷியலி டன் பட் நாட் ஆக்டிவ் இயர். இப்போதைக்கு நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, ஆனால் இன்னும் கையெழுத்தெல்லாம் போடலை. இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு வருஷம் நகராம இருந்த இந்த இந்தியா EU டாக்ஸ் இப்போ ஏன் சடனா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஆகி டக் 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 டக்னு ஏன் வேலை நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா இதில் எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து பியோர் ஜியோ பாலிட்டிக்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்தியா EU ட்ரேட் டாக்ஸ் வந்து 2013க்கு பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு. நியர்லி ஒரு 9 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் 2022ல மறுபடியும் ரீலான்ச் பண்றாங்க. ஆனாலும் அது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. அங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. குளோபல் ட்ரேட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், சப்ளை செயின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ், அப்புறம் நம்ம அண்ணன் ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அக்ரெசிவா டாரிஃப் போட்டதுனால அமெரிக்காவையோ இல்ல மற்ற ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியோ நம்ம டிபெண்ட் பண்ணியே எப்பயும் இருக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ட்ரேட்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்த தாட்ல தான் இந்த இந்தியா EU அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிருக்கு. இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியாவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நெகோசியேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் டெக்ஸ்டும் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. நெகோசியேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, அக்ரிமெண்ட் டெக்ஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிருக்கு, பட் இன்னும் கையெழுத்தாகல. அதுதான் முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உடனே நடைமுறைக்கு வராது. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா லீகல் ஸ்க்ரப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது EUல மொத்தம் 27 நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலிக்கு இட்டாலியன், ஜெர்மனிக்கு ஜெர்மன், பிரான்ஸுக்கு பிரெஞ்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த 27 நாடுகளுக்கும் சேர்த்து இந்த ஒரு அக்ரிமெண்ட், இந்தியா அண்ட் இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா பல்வேறு மொழிகள் இருக்கு, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு, பல்வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம போடக்கூடிய இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய சட்டங்களுக்கும் ஒத்து போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல அவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த ட்ரேட் டீல் விஷயத்த அவங்க லாங்குவேஜ்ல மாத்தி அவங்களுடைய அட்வொகேட்ஸை வச்சு கரெக்டா இருக்கா, நம்மளுடைய சட்டத்துக்கு இது கரெக்டா செட் ஆகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஃபைனல் ஸ்டேஜ்க்கே வரும். ஸோ ஒரு 27 கண்ட்ரியில இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்ல அதை மாத்தி செக் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். அப்படின்னா கூட அதெல்லாம் முடிஞ்சு இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ஃபைனலா சைன் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ட்ரேட் டீலுக்கான நெகோசியேஷன் முடிஞ்சிருக்கு, அக்ரிமெண்ட்ஸ்க்கான அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பாயிண்ட். இதில் எங்களுக்கு இதுக்கெல்லாம் டேக்ஸை குறைங்கன்னு இந்தியா கேட்குறதும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு டேக்ஸை குறைங்கன்னு யூரோப்பியன் யூனியன் கேட்குறதும் அப்படின்றது தான் அந்த நெகோசியேஷன் டாக்ஸில் போயிட்டுருக்கு. சரி, என்னென்னலாம் ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செய்திகள் வந்திருந்தது.
அதுல என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு கார்ஸை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இம்போர்ட் டியூட்டிங்கிறது அரௌண்ட் 100%க்கு மேல இருக்கு. அதனால அதை ஒரு 10%ஆ குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரியான நெகோசியேஷன்ஸ் எல்லாம் போனதாகவும், அது 40% அப்படின்ற லெவல்ல இருந்து 10%க்கு குறைக்கப்பட்டதாகவும் எல்லாம் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஃபைனலா சைன் ஆகும்போது, அது மட்டும் இல்லாம நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய கூட்ஸ், அங்கிருந்து எடுக்கக்கூடிய சர்வீசஸ், இங்கிருந்து அனுப்பக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்துக்குமே டாக்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு, அந்த நெகோசியேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா வரும். அது வரைக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது குவைட் அன்கிளியர் தான். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த டீடைல்ஸ் உங்க பசங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவை உங்க பசங்க கிட்டயும் போட்டு காட்டுங்க. லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. we will try to reply that. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.